கேள்வி கேட்டாரு. Did Jesus say America? இயேசு அமெரிக்கான்னு சொன்னாரான்னு கேட்டாரு. உடனே எல்லாரும் சைலண்டா இருந்தாங்க. You just look into the passage again அப்படின்னு சொல்லிட்டு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். இதை ஸ்டாப் பண்ணிட்டு ரெயின்ஹார்ட் போன்கே சொன்னது என்ன தெரியுமா? பூமியின் கடைசி பரியந்தம், அதுல அமெரிக்காவும் ஒன்று. பூமியின் கடைசி பரியந்தம், அதுல இந்தியாவும் ஒன்று. பூமியின் கடைசி பரியந்தம், அதுல நம்ம போகிற வில்லேஜ் மினிஸ்ட்ரி, டாக்ஸ் மினிஸ்ட்ரி, எந்த இடத்துக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்க போறோம், அந்த எல்லா இடமும் அதுல இன்க்ளூட் ஆயிருக்கு. We go by faith. உண்மையிலேயே விசுவாசத்தோட நீங்க போவீங்கன்னா அந்த இடத்துல கர்த்தர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தாம இருக்க மாட்டாரு. இயேசு சொல்லி இருக்கிறார், நான் சாட்சியாக இருப்பேன். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட நான் போகும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தியே தீருவார். புரியுதா? டேக் a radical step. இன்னைக்கு கர்த்தர் நம்ம எல்லாத்திட்டையும் விரும்புகிறார். சுவிசேஷம் அறிவிக்கணும். எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். நம்ம போகாவிட்டால் அவர்கள் கேள்விப்பட மாட்டார்கள். கேள்விப்படாவிட்டால் விசுவாசிக்க மாட்டார்கள். விசுவாசிக்காவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். இந்த காரியத்தை நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது உண்மையிலே ரொம்ப இம்பார்ட்டன்ட்.